ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை. இது செய்யறதுக்காக 1/2 kg சிக்கனை கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கான ஒரு மசாலாவை ரெடி பண்ண போறோம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான பொருட்களை எல்லாம் சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில சேர்த்துட்டு பொடி பொடியா நறுக்கின பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இலைகளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் ஓரளவு மிக்ஸ் ஆன உடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம தான் நம்ம இதை ஃப்ரை பண்ண போறோம். இப்போ சிக்கன் ஓரளவு வெந்து ரெடியான உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மசாலாவுல பாதி அளவு இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலாவை நல்லா அப்சர்வ் பண்ண உடனே மீதி இருக்கிற மசாலாவையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் வெந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகளை சேர்த்து மிக்ஸ் பண்ணா டேஸ்டியான ஆந்திரா ஸ்டைல் சிக்கன் ஃப்ரை ரெடி.